திமுகவிலிருந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், அவர் நீக்கம் செய்யப்பட்டதோட பின்னணி என்ன அப்படின்னு முழுமையா சொல்லுங்க. டெல்லியை மையமாக வைத்து போதைப் பொருள் கடத்தப்படுவதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில தொடர்ந்து சோதனையை தீவிரப்படுத்தினார்கள். சமீபத்தில மேற்கு டெல்லி பகுதியில 1700 கிலோ நெப்பப்பொருள் என்ற போதைப் பொருளை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அந்த விசாரணையின் அடிப்படையில கிட்டத்தட்ட 50 கிலோ மதிப்புடைய சூடோ பேட்டரி என்ற போதைப் பொருள் மூலப்பொருளை பறிமுதல் செய்தார்கள். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு கடத்த இருந்த அந்த பொருளை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட 3 பேரை கைது செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள். அந்த விசாரணையில் முக்கியமாக திடுக்கிடும் தகவல் வெளியிடப்பட்டது. குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் இதுல தொடர்பு இருப்பதும் அதுல அந்த கடத்தல் போதைப் பொருள் கடத்தலுக்கு முக்கிய காரணத்தாக இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் மைதீன் சலாம் உள்ளிட்ட 3 பேர் இத ஈடுபட்டது தெரிய வந்தது. சலீம் உள்ளிட்ட 3 பேர் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது சம்பந்தப்பட்ட 3 பேரை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து தேடி வரக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் திமுகவுடைய மேற்கு மாவட்ட அயலக அணியுடைய துணை அமைப்பாளர் தெரிய வந்தது. உடனே அவர் கட்சியிலிருந்து நீக்கி அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர் சம்பந்தப்பட்ட அந்த 3 பேரை கைது செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் தயாரிப்பாளர்களும், ஒருவர் நடிகராகவும், மற்றொரு கட்சி அரசியல் கட்சியில முக்கிய நபராக இருந்ததன் காரணமாக தொடர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இடங்கள்லாம் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக தற்போது அவருடைய வங்கி கணக்கு பண பரிமாற்றத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆய்வு செய்யப்பட்டு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த பணத்தை முடக்கி இருக்கார்கள். மேலும் வெளிநாட்டில் இருந்து ஏதோ பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். சினிமா தயாரிப்பில் யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார்கள். இது தொடர்பாக ஆஸ்திரேலியாவிலையும் இது சம்பந்தமாக ஒருவரை அந்த நாட்டு அரசு தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நமக்கு தகவல் கொடுத்திருக்கார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அவர் கட்சி நீக்கப்பட்டிருந்தாலும் அடுத்தபடியாக அவர் கைது செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கார்கள். வேறு யாருக்கான தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த நாட்டுக்கான போதைப் பொருளை உணவுப் பொருள்கள் சம்பந்தப்பட்டு கடத்தி விற்பனை செய்வது தெரிய வந்திருக்கிறது, எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்கார்கள், எங்கே இருந்து இந்த மூலப்பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பு கோணத்திலாம் தொடர்ந்து தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்துகிறார்கள். விரைவில் கைது செய்யப்படுவார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது தலைமறைவாக இருக்கிறார்கள். அவர்களை தேடி வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எங்கெங்க பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது, எங்கெங்க எந்தெந்த நாட்டுக்கு போதைப் பொருள் இதுக்கு முன்பாக பரிமாற்றம் செய்திருக்காரு. சமீபத்தில் அவருடன் 3 பேருடன் விசாரணை செஞ்சதுல கிட்டத்தட்ட 3500 கிலோகிராம் போதைப் பொருள் கடத்தி மற்ற நாட்டுகளுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் மூலமா வருமானத்தை எவ்வளவு ஈட்டிருக்காரு என்பது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. பிரியதர்ஷினி, திமுகவிலிருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதோட பின்னணி குறித்த முழு விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.